மயக்கமானதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு மலையடி வாரத்துல இருக்கிற வைத்தியர் குடியில கண்ணை முழிச்சப்போ வைத்தியர் என் உடம்புல கல்ல கட்டின நிலையில குளத்துல இருந்து சாகுற நிலையில இருந்த என்ன ஆளுங்க தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட சேர்த்துட்டு போனதாவும் வைத்தியரும் கனகாங்கிற பொண்ணும் எனக்கு மருந்து கொடுத்து காப்பாத்தினதாவும் வைத்தியர் சொன்னாரு. துர்கா புதுசா ஒரு கதையை சொல்றா. துர்கா ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்னு சொன்னது இதுதானா? அவ வைத்தியர் கூடையில இருந்தானா அப்ப வீட்டுல இருந்தது யாரு? யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாம ஏதோ புது கதை சொல்ற மாதிரி இருக்கு. இந்த வழக்குல இருந்து இவங்க டைவர்ட் பண்றதுக்காக பாக்குறாங்க. இல்லங்கய்யா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீங்க சொல்ல வந்ததை முழுசா சொல்லுங்கம்மா. நான் முழுசா குணமாகி வீட்டுக்கு வந்தேன். வைத்தியர் குடில்ல வச்சு எனக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்தின கனகா அங்க ஏன் வீட்டுல இருந்தா. ஆனா அவ பார்க்க அச்சு அசலா என்ன மாதிரியே இருந்தா. வீட்டுல இருக்கிறவங்க எங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல பார்த்தா அப்புறம் எங்களுக்கு ஆபத்துன்னு அவ என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போனா. அவ சொந்த ஊரு கடப்பானும் கோவில்ல உழவாளர் பணிக்காக வந்ததாவும் என்ன காணலன்னு வீட்டுல இருக்கிறவங்க தேடினதுனால அவளும் என்ன மாதிரியே இருந்ததுனால நான் திரும்ப வர வரைக்கும் வீட்டுல இருக்கலான்னு எங்க வீட்டுக்கு போனதா கனகா சொன்னா. நான் வைத்தியர் குடியில இருக்கிறது தெரிஞ்சு என்னை தேடி வந்து ராஜ மூலிகைகள் வச்சு வைத்தியர்களோட சேர்ந்து என்னை காப்பாத்திருக்கா. கோவில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ல வந்து 2 பேரும் இடம் மாறிக்கலான்னு சொன்னா. அவ சொன்ன மாதிரியே நானும் அவளும் கோவில்ல இடம் மாறி நான் என் வீட்டுக்கு போனேன். இப்படி இடம் மாறின விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னா. ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுன்னு என் கையில சிவப்பு கயிறை கட்டினா. வீட்டுல இருக்கிறவங்க நான் துர்காவே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த கனகா கிட்ட சொல்லிட்டு சின்னையா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலான்னுதான் கனகாவை பார்க்க நேற்று ராத்திரி நான் கோவிலுக்கு போனேன். ஆனா அங்க கனகா இல்ல.